السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. يا معاشر المسلمين رحمكم الله. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد رأوت فأنصتوا رحمكم الله. رواه البخاري ومسلم. அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஜும்மாவுடைய தினத்திலே இமாம் ருக்குவாகும் போது தனது சகோதரனை பார்த்து வாங்க என்று சொன்னாலும் கூட ஜும்மாவில் தனது வீணாகிவிடும். ஆகவே ஓதப்படுவதற்காகவே மறுநாள் வீட்டுக்காரர்களாக அல்லாஹ் உங்கள் அனைவரை பார்த்து விட்டுக்காராக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد نبي الأمي وعلى آله وأصحابه وسلم. أما بعد،
فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பாளனுமாகிய இணையற்ற ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மார்க்கமேந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய தோழர்கள் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் அன்னார் காட்டி தந்த சீரான சிறப்பான வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய சிறந்த மக்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதுக்கு குறித்த நேரத்திலே சமூகம் தந்து யாத்திகாவுடைய நியத்தும் இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற குர்ஆன் ஹதீஸின் மூலமாக சொல்லி தந்திருக்கிறானோ அந்த புத்திமதிகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்றும் எந்த விடயங்களை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அவ்வாறான வெறுக்கத்தக்க அசிங்கமான அருவருக்கத்தக்க பாவமான காரியங்களை விட்டு தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசம் கூறுகிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மை படைத்தவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனின் பக்கம் நம்மை நெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி பலவிதமான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். நாங்கள் வீட்டிருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்ட அந்த 10 நாட்கள் இது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலே இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவதை போன்று சந்தோஷப்படுவதை போன்று வேற எந்த காலத்திலும் மனிதன் செய்யக்கூடிய அமல்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவதில்லை. அந்த அளவுக்கு மிகவும் கண்ணியமான நாட்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இன்றைய தினம் ஹஜ்ஜாஜிகள் அவர்களுடைய ஹஜ்ஜை ஆரம்பிக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய கடமையை யௌமுத் தர்வியா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பிறை 8வது நாள் இன்றைய தினம் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். மிகவும் கண்ணியமான நாட்களிலே நாங்கள் விட்டிருக்கிறோம். அந்த கண்ணியங்களை நாங்கள் பேண வேண்டும். கண்ணியமான தினங்கள் வரும் பொழுது நம்மிடத்திலே மாற்றங்கள் உண்டாக வேண்டும். பாவத்தை விட்டு நாங்கள் ஒதுங்கி அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடையக்கூடிய அமல்களிலே நாங்கள் மிகவும் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, வளமையை விட அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதைத்தான் படைத்த நாயன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊரிலிருந்தும் ஏனைய ஊர்களிலிருந்தும் முழு உலகத்திலிருந்தும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி லட்சம் மக்கள், நிறத்தால் வேறுபட்டவர்கள், மொழியால் வேறுபட்டவர்கள், நாடுகளால் வேறுபட்டவர்கள், ஊர்களால் வேறுபட்டவர்கள் அந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அனைவர்களும் ஆண்களை பொறுத்தவரையிலே 2 ஆடைகளை 2 போர்வைகளை அணிந்தவர்களாக, இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்தவர்களாக அந்த மினாவிலே அவர்கள் இன்று தரித்திருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி கடமையோ அவர்கள் கட்டாயமாக ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். நமக்கு மத்தியில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக இருக்கிறது. ஆனால் இன்னும் சொத்து செல்வங்களை சேகரிப்பதிலே ஆசையாக ஆர்வமாக இருக்கிறார்கள். இன்னும் அவருடைய வீட்டை பெரிதாக கட்டுவதிலும்
இன்னும் பல காணிகளுக்கும், இன்னும் பல பில்டிங்களுக்கும், இன்னும் பல வாகனங்களுக்கும் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற குறியிலே அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, கடுமையான எச்சரிக்கை ஹதீஸிலே வந்திருக்கிறது. மாத இன்ஷா யஹூதியன் அவ் நஸ்ரானியன், யாருக்கு ஹஜ்ஜி கடமையாக இருந்து அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ அவன் ஒரு யூதனாக, அவன் ஒரு நசரானியாக மரணிக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவு கடுமையான எச்சரிக்கை. வேற எந்த அமலை விடுவதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவன் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது அவன் ஆடையற்றவனாக, எந்த ஒன்றுக்கும் சொந்தம் இல்லாதவனாக, அவனுக்கென்று சொல்லி இந்த உலகத்திலே எந்த ஒன்றும் சொந்தம் கிடையாது. இந்த உலகத்திலே வெறும் கையோடு வந்த மனிதனுக்கு இன்று லட்சங்களையும் கோடிகளையும் அல்லாஹ் சொத்தாக கொடுத்திருக்கிறான். வீடு வாசலை அல்லாஹ் சொத்தாக கொடுத்திருக்கிறான். இன்று அழகான ஆடை அணிந்து அழகாக வாழ்கின்றான். இன்று ஆகாரங்களை உட்கொள்கின்றான். இவை அனைத்தும் அல்லாஹ் தந்த சொத்து. இதை அல்லாஹ் நினைத்தால் தக்க வைக்க முடியும், அல்லாஹ் நினைத்தால் பறித்தெடுக்க முடியும். இதற்கு எத்தனையோ சான்றுகளை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் யாரும் நினைத்துவிடக் கூடாது, எனக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜி கடமை இல்லை, வார வருஷம் செய்யலாம் என்று பிற்போட்ட எத்தனையோ பேர் கபருக்கு சென்று விட்டார்கள். அவர்கள் மன்னரை வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்துடைய சட்டங்களை நாங்கள் அறிந்திருப்போம். ஹஜ்ஜி கடமையாக இருக்கிற ஒருவர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் அவர் வஃபாத்தாகிவிட்டால் அவருடைய சொத்துக்களை வாரிசுதாரர்களுக்கு பங்கு வைப்பதற்கு முன்னால் அவருடைய ஹஜ்ஜுடைய பணத்தை ஒதுக்க வேண்டும். அந்த பணத்தை வேறொருவருக்கு கொடுக்க வேண்டும். ஏற்கனவே அவர் ஹஜ்ஜி செய்தவராக இருக்க வேண்டும். இவருடைய ஹஜ்ஜை அவர் நிறைவேற்ற வேண்டும். தேவையா இது கண்ணியத்துக்குரியவர்களே? அந்த காபத்துல்லாவை ஏண்ட கண்ணால பார்க்காம, அந்த ஸல்லல்லாஹு அவர்கள் வாழ்ந்த பூமியை, ரசூலுல்லாஹ் பிறந்த பூமியை, அந்த ஜம்சம் நீர் ஊற்றெடுக்கக்கூடிய அந்த கிணற்று, இப்படி எத்தனையோ இடங்களை என்னுடைய கண்ணால பார்க்கிறதுக்கு ஆசை இல்லையா? உலகத்துல பில்டிங்களையும், உலகத்துல காணி பூமிகளையும், உலகத்துல வாகனத்தையும், உலகத்துல அக்கவுண்ட் பேலன்ஸையும் பார்த்து சந்தோஷப்படுறதா முக்கியம்? அல்லது நாளை கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால எங்கட சொர்க்கம் கொண்டு போற வரைக்கும் எங்களோட வரக்கூடிய இந்த அமல்களை செய்யறதா முக்கியம்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் மனசுல நியத்து வச்சுக்கொள்வோம். யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி கடமையாக இருந்து ஹஜ்ஜி செய்யலையோ இன்றைக்கு நினைச்சு போகலாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இந்த தருணத்திலே ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், விரைய வேண்டும், அவசரப்பட வேண்டும், உடனடியாக நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த வருடம் நான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருந்தோம், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க இல்லை, அதில் நான் ஆர்வம் காட்ட இல்லை, அதில் நான் ஆர்வம் எடுக்க இல்லை. அதனால யா அல்லாஹ், என்ற பாவத்தை மன்னிச்சு வார வருஷம் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் பணத்தையும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தாயா அல்லாஹ் என்று சொல்லி ஹஜ்ஜி கடமையான ஒவ்வொருத்தரும் கட்டாயம் கேட்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, யாருக்கு ஹஜ்ஜி கடமை? எனக்கு இருக்கிறதுக்கு வாழ்றதுக்கு ஒரு வீடு, எனக்கு தேவையான அளவு ஒரு வாகனம், கோடி வாகனம் அல்ல, கோடி பெறுமதியான வாகனம் அல்ல. ஒருவருக்கு ஒரு பைக் போதுமாக இருந்தால் அவருக்கு ஒரு பைக் போதும், ஒருவருக்கு ஒரு 3 வீல் போதுமாக இருந்தால் அது அவருக்கு போதும், ஒருவருக்கு ஒரு காரோ வயனோ தேவையாக இருந்தால் அது போதும் அவருக்கு. வாகனம் 50 லட்சத்துக்கும் வாங்கலாம், 4 கோடிக்கும் வாங்கலாம். 4 கோடிக்கு வாகனத்தை வாங்கி இருக்கிறாரு. ஆனா அவர் ஹஜ்ஜுடைய கடமை செய்ய இல்லை, நிறைவேற்ற இல்லைன்னா இவர் அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இவருடைய வாகனம் ஹஜ்ஜுடைய பணத்தை அபகரிச்சு வாங்கி இருக்கிறாரு, ஜகாத்தை கொடுக்காம வாங்கி இருக்கிறாருண்டா ஏழைகளுடைய பணத்தை சுரண்டி இவன் கோடி பொறுமதியான வாகனத்துல போறான். இவனை பார்த்து ஒரு நாள் மக்கள் ஏமாந்தத்துக்கு, மக்கள் ஹாய்ந்து இவனை பார்த்ததுக்கு மார்க்கத்தை விளங்கினவர்கள் ஒரு நாளும் இவனை அப்படி பார்க்க மாட்டாங்க, ஒரு நஷ்டவாளி என்றுதான் பார்ப்பார்கள். இவ்வளவு பொறுமதியான கடமைகளை நிறைவேற்றாமல் கோடி வாகனத்திலே சென்று எதை சாதிக்க முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி கடமை என்று சொன்னால் அவருக்கு தங்குறதுக்கு வீடு இருக்குது, அவருக்கு போறதுக்கு ஒரு வாகனம், சாதாரண ஒரு வாகனம் 30, 40, 50 லட்சம் என்றாலும் சாதாரண ஒரு வாகனம். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, அவருடைய ஆடையுடைய தேவை, சாப்பாட்டுடைய தேவை, அவருடைய செலவுக்கு கீழால் உள்ளவர்களுக்குரிய அப்படியான தேவைகள் போக மேல் மிச்சமாக ஹஜ்ஜுடைய காலங்கள் வரும் பொழுது அவரிடத்திலே 18, 20 லட்சங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற பணம் இருந்தால் அவர் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். இன்று பலர் சொல்லக்கூடிய ஒரு நொண்டி சாட்டி இருக்கிறது.
என்ன தெரியுமா கண்ணியத்துக்குரியவர்களே, நான் கடன் கொடுக்க இருக்கிறேன், அதனால ஹஜ்ஜி செய்ய இயலாது, கடனாளிக்கு ஹஜ்ஜி செய்ய கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, எதற்காக வேண்டி நாங்க கடன் பட்டோம்? மார்க்கம் கடனை பற்றி குர்ஆன் பேசக்கூடிய ஆயத்து தான் குர்ஆனிலே மிகப்பெரிய ஆயத்து. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் என்று சூரா பக்ராவுடைய கடைசி பக்கத்துக்கு முந்தின பக்கத்துல வரக்கூடிய இந்த ஆயத்து தான் குர்ஆனிலே மிகப்பெரிய ஆயத்து. கடன் எதுக்கு படணும்? சும்மா கடன் வாங்குறோம். இன்றைக்கு பணத்தை அக்கவுண்ட்ல வச்சுக்கொண்டு, பணத்தை லாட்சியில வச்சுக்கொண்டு இல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, அத்திய அவசிய தேவைக்கு கடன் பட்டிருந்தால் அந்த கடன் போக நாங்க மேல் நிச்சயமாகத்தானே கடன் படுறோம். எனக்கு சொந்த வீடு இருக்குது, ஒரு காணி வந்திருக்குது, அந்த காணியுடைய விலை 70 லட்சம், உதாரணமாக 50 லட்சம் எனக்கிட்ட இருக்குது, 20 லட்சம் போதாம இருக்குது, அந்த 20 லட்சத்தை கடன் வாங்கி இருக்கிறேன். இது அத்தியாவசிய கடனா? இது மேல் மிச்சமான கடன். நீங்க இந்த கடனை படுங்க எப்ப? ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டு, ஏனைய கடமைகளை நிறைவேற்றிட்டு, ஜகாத்தை கொடுத்துட்டு, உல்ஹையாவை கொடுத்துட்டு, இந்த கடமை இந்த இப்படியான விஷயத்துல எனக்கு கடன் பட்டு அந்த கடனை அடைக்க இயலுமா? அப்படியான கட்டங்கள்ல அது ஒரு அனுமதி இருந்தாலும் கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ஜி செய்யாம பிற்படுத்தி துனியாவுடைய சாதனங்களையும் துனியாவுடைய பொருட்களையும் துனியாவுடைய சொத்துக்களையும் சேகரிப்பது புத்திசாலித்தனமே கிடையாது என்றது யாருக்கெல்லாம் அல்லாஹ் அப்படியான வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால ஹஜ்ஜுடைய கடமையை யாருக்கு நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் இல்லையோ அவர்கள் கூட சில போது அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி துஆ செஞ்சு அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாங்க. யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி செய்யற அளவுக்கு பணம் இல்லையோ உம்ரா செய்யற அளவுக்கு பணம் இருக்குது, இவருக்கு உம்ரா செய்யணும். இவர் உம்ரா செய்யறதுக்கு ஒரு 4 லட்சம் இருந்தா உம்ரா செய்யலாம். ஒரு 4 லட்சம் இருக்குதுண்டா உம்ராவுடைய கடமையை நிறைவேற்ற முயற்சி செய்யணும். சில மக்களை பார்க்கிறோம், பரம்பரைக்கு சொத்து சேர்ப்பாங்க. பரம்பரைக்கு சொத்து சேர்க்கிறது மகண்ட பேர்ல எழுதுறது இல்ல, மகள்ட பேர்ல எழுதுறது இல்ல, பேரப்புள்ளட பேர்ல எழுதுறது. ஏன்? அவசரத்துக்கு கூட சொத்தை வித்துடக்கூடாது. எண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் மார்க்கம் காட்டின முறையும் அல்ல, நாங்க விளங்கின மாதிரி புத்திசாலித்தனமும் அல்ல. மார்க்கத்துக்காக வேண்டி எதையெல்லாம் செய்தோமோ கொஞ்சம் முன்னால போய் பார்த்தா எண்ணியத்துக்குரியவர்களே, எங்கட ஊர்ல எங்கட வாப்பாமார் எங்கட அப்பாமார் வயல் கொத்தி இருப்பாங்க, கூலி வேலை செஞ்சிருப்பாங்க. ஹலாலாக சம்பாதிச்சவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கொடி கட்டி பறந்து கொண்டிருப்பார்கள். ஹலாலான சம்பாத்தியத்துல புள்ளகளை தீனுள்ளவர்களாக வளர்த்தா புள்ளகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். ஹலாலான சம்பாத்தியம் இல்லாம புள்ளகளுக்கு சொத்தை சேர்த்து எத்தனையோ பெற்றோர்களை பார்க்கிறோம். மகன் குடு அடிக்கிறான், மகன் குடுக்காரன், மகன் கஞ்சாக்காரன், மகன் குடியில, மகன் விபச்சாரத்திலே. ஏன்? மகனுக்கு வேறொரு வேலையும் இல்லையே, சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சம்பாதிச்சு போட்டு இருக்கிறாரு வாப்பா கோடியா, இப்ப அவர் சொத்தை அடிக்கணும். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்கம் சொல்லித்தார புத்திமதியை நான் கேட்டா நான் இப்பையும் சந்தோஷமாக இருக்கேனும், மௌத்துடைய சந்தர்ப்பமும் சந்தோஷமாக இருக்கும், சக்கராத்தும் சந்தோஷமாக இருக்கும், கபிர்ல போய் சிரிச்சு கொண்டு நிம்மதியாக ஒரு புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்க இயலும். அப்படி இல்லை, நாங்க சொந்த புத்திய போட்டோம் என்று சொன்னா உலகளாவிய ரீதியில பிற மதத்தவர்கள் வாழ்ற மாதிரி நாங்க வாழ ஆரம்பிச்சோம் என்று சொன்னா கடைசி காலம் பயங்கரமாக இருக்கும். எத்தனையோ பெற்றோர்கள் இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உடம்புல உஜார் இல்லை, மகனை திருத்த இயலாது, மகன் காலுக்கு மேல காலை போட்டு கொண்டிருக்கிறான். வீட்டுக்குள்ளால எத்தனையோ ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டு ஒரு செவிடன் போல, ஒரு குருடன் போல வீட்டில் ஒரு மூலையில் இருக்க வேண்டிய நிலைமையில எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். சும்மா செல்ல இல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, சமூகத்தில் இன்றைக்கு நடக்கிறத பார்க்கிறத நாங்க சொல்றோம். ஒரு மகன் குடுவடிச்சிட்டு வந்து பாப்பாவை கழுத்துக்கிட்டால முடிச்சு தூக்கி இருக்கிறான். உம்மட காதில் இருந்த காதுப்பு ஒரே இலி, உம்மட காதும் கிழிஞ்சு போயிருக்குது. இந்த நிலைமை எனக்கும் உங்களுக்கும் தந்தையாக இருந்து தாயாக இருந்து கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கட குடும்பத்துக்கு இது வரக்கூடாது. அதனால மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விடயங்கள்ல தாராளமாக செலவழிப்போம். அல்லாஹ் பரக்கத்தை மென்மேலும் எங்களுக்கு கொட்டுவான்.
உலஹையா யாருக்கு கடமை கண்ணியத்துக்குரியவர்களே? அவர் கோடீஸ்வரனாக இருக்க வேண்டுமா? லட்சாதிபதியாக இருக்க வேண்டுமா? கோடி பொறுமதியான வாகனம் இருக்க வேண்டுமா? உலஹையாவை பற்றி சொல்லும் பொழுது உலஹையா யாருக்கு கடமைண்டா, பெருநாளுடைய தினம் பிறை 10வது நாள் பெருநாள், அதை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள் ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள். இந்த நாட்களுக்கு சாப்பாட்டுடைய, குடிப்புடைய, ஆடையுடைய தேவை போக மேல் மிச்சமாக ஒரு மாடு கொடுக்கிற அளவுக்கு, மேல் மிச்சமாக ஒரு ஆடு கொடுக்கிற அளவுக்கு, மேல் மிச்சமாக ஒரு மாட்டின் 7ல் 1 பகுதியாவது சேர்ற அளவுக்கு எனக்கிட்ட பணம் இருந்தால் எனக்கு உல்ஹையா கடமை. எத்தனை பேருக்கு இன்றைக்கு உல்ஹையா கடமை? ஊர்ல எத்தனை மாடு கொடுக்கப்படணும்? எத்தனை மாடுகள் கொடுக்கப்படுது கண்ணியத்துக்குரியவர்களே? சிலர் குருட்டுத்தனமாக சிந்திக்கிறார்கள். குர்பானை கொடுத்து இறைச்சிய மக்களுக்கு பங்கிட்டு இறைச்சியை சாப்பிட்டு என்னப்பா நடக்க போகுது? பிள்ளைகளுக்கு புஸ்தகத்தை வாங்கி கொடுக்கணுமே, புக்ஸ்களை வாங்கி கொடுக்கணுமே, கொப்பியை வாங்கி கொடுக்கணுமே, ஆடைகள் வாங்கி கொடுக்கலாமே, மெட்டீரியல் வாங்கி கொடுக்கலாமே, வீடு கட்டி கொடுக்கலாமே. கொடுக்கலாம் கண்ணியத்துக்குரியவர்களை, தவறே கிடையாது. கட்டாயம் செய்ய வேண்டும். படிப்புக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதை எதில் தெரியுமா செய்யணும்? மேல் மிச்சமாக செய்யணும். மேல் மிச்சமாக செய்யறா உல்ஹையாவுடைய காலத்துல உல்ஹையாவை நிறைவேற்றினா தான் அந்த நன்மை கிடைக்கும். வேற எந்த நன்மை செஞ்சாலும் இந்த உல்ஹையாவுடைய நன்மையோட போட்டி போட இயலாது. ஹிராகத்துத்தம், இரத்தம் ஓட்டுவதை விட வேற எந்த நன்மையும் அந்த காலத்திலே சிறப்பாக இருக்காது. எங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கிறேன்டா 365 நாள் வாங்கி கொடுக்கலாம் வருஷத்துல. ஆனா உல்ஹையா கொடுக்கிறதாக இருந்தா இந்த நாளே 4 நாள் தான் கொடுக்கணும் கண்ணியமானவர்களே. எனக்கு வசதி கிடைக்குது. எப்ப துல்ஹஜ்ஜுடைய ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாள் எல்லாம் முடிஞ்சு பிறை 14ல தான் எனக்கு வசதி வருது. நான் கொடுக்கிற குர்பான் அது உல்ஹையாவாக நிறைவேறாது, அது சதகாவாகத்தான் நிறைவேறும். அல்லது நான் அரஃபாவுடைய தினத்துல ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுத்து குர்பான் கொடுக்கிறேன், அது உல்ஹையாவாக நிறைவேறாது, அது சதகாவாக நிறைவேறும். அதனால வருஷத்துல 4 நாள் செய்ய வேண்டிய அமல் தான் இந்த உல்ஹையாவுடைய அமல். இந்த 4 நாளைக்குள்ள வேறு வேறு விடயங்களை நாங்கள் புகுத்த கூடாது கண்ணியத்துக்குரியவர்களே. ஏனைய விடயங்களுக்கு ஏனைய நாட்கள் 365 நாள்ல 361 நாள் பாக்கியாக இருக்குது. அதை நாங்கள் தாராளமாக செய்யலாம். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, மன் வஜத சாத்தன் சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருக்கு உல்ஹையா கொடுக்கிற அளவுக்கு வசதி இருந்து யார் உல்ஹையா கொடுக்க இல்லையோ ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, நாங்கள் பெருநாள் தொழக்கூடிய இடத்துக்கு அவர்கள் வர வேண்டாம். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை! உல்ஹையா கொடுத்தா என்ன கிடைக்குது? ஒரு மாடு அறுபற்ற மாதிரி, ஒரு ஆடு அறுபற்ற மாதிரி, ஒரு 2 கிலோ இறைச்சி அல்லது 1 கிலோ 750 கிராம் இறைச்சி ஒரு வீட்டுக்கு, ஒரு 10-20 வீட்டுக்கு போற மாதிரி விளங்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, இறைச்சி அல்ல சப்ஜெக்ட். அங்குள்ள சப்ஜெக்ட் என்ன கண்ணியத்துக்குரியவர்களே? லை யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை எச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது. அல்லாஹ்வுக்கு என்ன தேவை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய கட்டளையை அடியான் நிறைவேற்றுகின்றானா? இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, குர்பானிகள் கொடுக்கிறதுனால பலாய் முசீபாத்துகள் நீங்கும். இது நாங்க கண்கூடாக பார்க்கிறோம் தானே. வைத்தியர் சொல்லியாச்சு, இப்ப இவரை காப்பாற்ற இயலாது, இவருக்கு எல்லா மருத்துவமும் செஞ்சு முடிஞ்சு, அதனால உங்களோட தெய்வத்துக்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால இவரை வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து இப்ப ஆடு கொடுக்கவும் ரெடி, மாடு கொடுக்கவும் ரெடி. அது நேரத்தோட செஞ்சிருக்கலாமே. அது வைத்தியர் சொன்னதுக்கு பிறகா எங்களுக்கு ஞானம் பிறக்குது இல்லையே கண்ணியத்துக்குரியவர்களே? பெரிய பிரச்சனைகள், பெரிய ஆபத்துக்கள், பெரும் நோய்கள் வார நேரத்தில் நாங்க ஏன் குர்பானி கொடுக்கிறோம், ஏன் ஆட்ட மாட்ட அறுக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே? அதன் மூலமாக, அந்த சதகாவின் மூலமாக, அந்த இரத்தம் ஓட்டுவதன் மூலமாக அல்லாஹ் அந்த பலாய் முசீபாத்துகளை அல்லாஹ் நீக்கிறான். லேசான விஷயம் அல்ல. ஏன் பிள்ளைகள் பிறந்தா 7வது அக்கீகா கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பலாய் முசீபாத்துகள் அதன் மூலமாக நீக்கப்படும். மட்டுமல்ல, அக்கீகா ஒரு மனிதனுடன் கொழுவப்பட்டே இருக்கும். அவர் பெரிசாகி 60 வயசானாலும் அவருடைய அக்கீகா கொடுக்கப்பட இல்லைண்டா அந்த அக்கீகாவை அவர் முதியவராகி அப்பவானத்துக்கு பின்னாலையும் கொடுக்க இயலும்.
இதான் மார்க்கத்துடைய சட்டம். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, உல்ஹியாவுடைய கடமை யாருக்கெல்லாம் நிறைவேற்ற இயலுமோ இது ஒரு பாரமாக கருதக்கூடாது. மார்க்கத்துடைய எல்லா அமல்களையும் தியாகத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஹஜ்ஜுடைய கடமை பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்த எத்தனையோ பேர் இன்று மினாவுடைய அந்த டென்ட்டுக்குள்ளால சிரமத்தோடு கஷ்டத்தோடு உஷ்ணத்தோடு சரியான சாப்பாடு இல்லாம கஷ்டத்தோடு தியாகத்தோடு இருப்பான். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய மைதானத்திலே அந்த வெட்ட வெளியிலே சுட்டரிக்கும் பாலைவன பூமியிலே கண்ணியத்துக்குரியவர்களே, தலைய மறைக்க இயலாத ஆண்களுக்கு அந்த பட்ட வெயில்ல நடு உச்சிக்கு சூரியன் வார நேரத்திலே அந்த அரஃபா மைதானத்திலே அவர்கள் தரித்தே ஆக வேண்டும். ஏன்? தியாகத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எங்கள்கிட்ட. அதனால மாடு தேடுறது, அதை அறுக்கிறது, அதனுடைய கழிவுகளை புதைக்கிறது, குழிய தோண்டி வீடு வீடா போய் கொடுக்கிறது, இதுல சிரமம் இருக்குது. இந்த சிரமத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். எங்களுக்கு வரக்கூடிய சிரமங்களை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குகின்றான். அதனால உல்ஹியாவுடைய கடமையை உல விருப்பத்தோடு சந்தோஷமாக, அல்லாஹ் தந்த சொத்து நாங்க ஒன்றும் கொண்டு வர இல்லை, நாளைக்கு போற நேரம் ஒன்றும் கொண்டு போக போறதும் இல்லை. கஃன் துணியை சுத்தி எங்களை அப்படியே சந்தூக்குல வச்சு அனுப்பிடுவாங்க, எல்லாம் ரிட்டர்ன் வந்துடும். அந்த 12-13 மீட்டர் துணியோட மாத்திரம்தான் நாங்க நாளைக்கு கபூர்ல வைக்கப்பட்டது. எங்களுக்கு சொல்லி பொறுமதி என்ற அமைப்பில் இருக்கிறது. அது மட்டும்தான் எங்கட உடம்பை யாரும் எடுக்க ரெடியாக மாட்டாங்க. ஏன்? மணித்தியாலங்கள் தாண்ட தாண்ட உடம்பிலிருந்து துருவாடைகள் வீச ஆரம்பித்து விடும். 24 மணி நேரம் தாண்டக்கூடிய நேரத்திலே அங்கே புழுக்களும் அங்கே ஈக்களும் மொச்ச ஆரம்பித்து விடும். அவ்வளவு பலகீனமான உடம்பு. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா விடயங்களும் கண்ணியத்துக்குரியவர்களே. அதனால அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து உல்ஹியா இந்த முறை இன்ஷா அல்லாஹ் நான் கொடுப்பேன் என்ற நிலப்பாட்டுக்கு வர வேண்டும். அதிலேயும் கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ வாலிபர்கள் கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பாவிக்கிற போனுடைய விலை 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம். செல்லக்கூடிய பைக்குடைய விலை 6 லட்சம், 8 லட்சம். ஆனா உல்ஹியா கொடுக்க ரெடி இல்லை. கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, நீங்க இந்த வயசிலிருந்தே அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பணங்களை வச்சு மார்க்க சொன்ன அடிப்படையில செலவழிக்க பழகுவீர்களாக இருந்தா நீங்கள் தக்வா உள்ள கோடீஸ்வரர்களாக ஆகுவீர்கள். நீங்க நாளைக்கு ஒரு பள்ளியை கட்டி கொடுத்த பெரிய நன்மைக்குரியவர்களாக மாறுவீங்க. ஒரு மதரசாக்கும் பாடசாலைக்கும் ஏழை எளியவர்களுடைய கண்ணீரையும் துடைத்த உதவி செய்த மிகப்பெரிய பாக்கியசாலியாக மாறுவீங்க. அந்த உணர்வுகள் இந்த வயசிலிருந்தே உருவாக்கப்பட வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த கடமைகளுக்கு யாரெல்லாம் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோமோ அந்த கடமையை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, நாளை மறுநாள் பிறை 9 ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நாள். எவ்வளவு முக்கியமான நாள் கண்ணியத்துக்குரியவர்களே. யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள். நோன்பு நோக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முந்திய ஒரு வருடத்துடைய பாவத்தையும் பிந்திய ஒரு வருடத்துடைய பாவத்தையும் ஒரு நோம்பின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! பெண்களுக்கு சொந்தமான நோம்பல்ல. இன்னைக்கு பல ஆண்கள் விளங்கி கொண்டிருக்கிறாங்க, சுன்னத்தான நோம்பு எல்லாம் பெண்களுக்கு தான். சுன்னத்தான நோம்பு வீட்டில் இருக்கக்கூடிய பலவீனமான மனைவிமார் குடிப்பாங்க. வீட்டுடைய எல்லா வேலையும் செஞ்சு கொண்டு நாங்க கடையையும் ஜொப்பையும் பிரயாணத்தையும் விளையாட்டையும் காரணம் சொல்லி சுன்னத்தான நோன்புகளை அதிகமான ஆண்கள் பாழாக்குகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாளை மறுதினம் அரஃபாவுடைய தினம் நாங்க எல்லாரும் நோன்பு பிடிக்கணும். நோன்பு பிடிச்சு அல்லாஹ்வுடைய இரக்கத்தையும் அன்பையும் அடையக்கூடிய நாள் அந்த நாள். அந்த நாள்ல பசியில பட்டினியில இருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அடிவானத்துக்கு முதல் வானத்துக்கு இறங்கக்கூடிய நாள். எத்தனையோ பேர்களை அல்லாஹ் அவர்களுக்கு நரக விடுதலை கொடுக்கக்கூடிய நாள். அது மட்டுமல்ல, துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள். எத்தனையோ சிறப்புகள் மிகுந்த அந்த அரஃபாவுடைய நாள்ல நாங்க நோன்பு பிடிச்சு அல்லாஹ்வுடைய அன்பையும் இரக்கத்தையும் அடைய முயற்சி செய்ய வேண்டும். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது.
திருமண வயசுல இருக்கக்கூடிய எத்தனையோ மகள்மார்கள் திருமணம் முடிச்சு கொடுத்து கொள்ள இயலாம, வசதி இல்லாம கண்ணீரோடு வாழக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சரியாக வீடு இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சரியான தொழில் இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யார்கிட்ட கேட்கணும் கண்ணியமானவர்களே? அந்த ஹாஜியார் கிட்ட போமா? இந்த தனவந்தர் கிட்ட போமா? இல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, வல்லாஹுல் கனி வஅன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தான்ப்பா பணக்காரன், நாங்கள் எல்லாரும் ஏழைகள், மக்கள் எல்லாரும் ஏழைகள். அது பணக்காரனாக இருக்கேலும், ஏழையாக இருக்கேலும், படித்தவராக இருக்கேலும், பாமரராக இருக்கேலும், எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை காணக்கூடியவர்கள். நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் கிட்ட கேட்கணும் கண்ணியமானவர்களே. அவர்கிட்ட இவர்கிட்ட நாடுறதுக்கு முன்னாலே என்ன படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்றான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்றான். அதே போல ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாலே அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்றான். இந்த நேரங்கள்ல நாங்க அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்து எங்கட தேவைகளை எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட கேட்டு நான் சாதிப்பேன் என்ற ஒரு உறுதிமானத்தை எடுத்து தொழுகையில பேணுதல், அமல் இபாதத்துல பேணுதல், குர்ஆன் திலாவத்துல பேணுதல், இப்படியாக வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. புனிதமான நாட்கள்ல முன்னால் சொல்லப்பட்ட மாதிரி கண்ணியத்துக்குரியவர்களே அமல்ல ஆர்வம் உண்டாகணும். தஹஜ்ஜத் சிலருடைய வாழ்க்கையிலேயே இல்லை. தஹஜ்ஜத் தொழுகிற விருப்பமே கிடையாது கண்ணியத்துக்குரியவர்களே. தஹஜ்ஜத் ஒரு 2 ரக்காத் ஆவது தொழுகிற பழக்கத்தை எங்க வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பத்தி நாங்க பேசுறோம். எவ்வளவோ சுன்னான்னு நாங்க சொல்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுதத்தோட நேரத்தோட தூங்கிடுவாங்களே, நேர காலத்தோட எழும்பிடுவாங்களே. அந்த சுன்னத் இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்குது? குறைந்தபட்சம் ஒரு 2 ரக்காத் 4 ரக்காத்தாவது தஹஜ்ஜத் தொழுகிற பழக்கம். பாப்பா கிட்ட தொழுகை இல்ல, உம்மா கிட்ட தொழுகை இல்ல, எப்படி புள்ள ஒரு நல்ல பிள்ளையா எதிர்பார்க்கணும்? என்ற சமூகத்தில் இன்னைக்கு எத்தனையோ மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நடக்குது, ஆனா மாற்றம் இல்லையே கண்ணியமானவர்களே. ஏன் மாற்றம் இல்லை? ஒவ்வொரு தனி மனிதனும் மாற வேண்டும், ஒவ்வொரு வீடும் மாற வேண்டும். அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள வளரக்கூடிய பிள்ளைகள் மாறுவார்கள். வீடுகள்ல ஒரே பாடல்களும், ஒரே கூத்துக்களும், ஒரே துனியாவுடைய பேச்சுக்களும், ஆகிரத் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் அங்க இடம் கிடையாது. எப்படி பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் சிறப்பாக அமையும்? அதனால தஹஜ்ஜத் தொழுகிற பழக்கம் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லையோ, சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுடைய ஃபர்ல தொழுதத்துக்கு பின்னாலே அதே இடத்துல உட்கார்றாரு. அந்த சூரிய உதயம், சூரிய நடுவுச்சிக்கு சூரிய உதயம், சூரிய சன்ரைஸ் போடப்பட்டிருக்கும், சூரிய உதயம் வரைக்கும் இருக்கிறாரு. சூரியன் உதிச்சாச்சு. இப்ப 20 நிமிடம் தாண்டினத்துக்கு பின்னாலே 4 ரக்காத்துகள் யாரு தொழுகிறாரோ அவருக்கு பூர்த்தியான ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். அதை தொழுது அல்லாஹ் கிட்ட கேட்போமே, யா அல்லாஹ் இந்த கூலி எனக்கு தார, என்ற கண் 2ஆலையும் கண் மாணிக்கம் 2ஆலையும் காபத்துல்லாஹ் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாயா அல்லாஹ். உடல்ல ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தா. மாடா மாளிகையை கேட்கலையா அல்லாஹ், சொகுசு வாகனங்களை கேட்கலையா அல்லாஹ், அந்த ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை தான்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் நிச்சயமாக தருவான் கண்ணியமானவர்களே. ஆசை இருக்கணும், தேற்றம் இருக்கணும், முயற்சி இருக்கணும், துஆ இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக இந்த விடயங்களை நமக்கு நிறைவேற்றி தரப்போதுமானவன். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அரஃபாவுடைய தினத்துல நாங்க அமல் இபாதத்துல ஆசாரும் காற்றத்துல லுஹாவுடைய தொழுகை, அது மிக முக்கியமான தொழுகை. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் சதகா கொடுக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சஹாபாக்கள் வசதி இல்லைன்னு சொன்னாங்க லுஹாவுடைய 4 ரக்காத்துகள் உங்களோட ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் சதகா கொடுத்த நன்மை கிடைக்கும்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு மூட்டு வலி, முதுகு வலி, ஜாயிண்ட் வலி. கண்ணியத்துக்குரியவர்களே, லுஹா தொழுது அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அடைந்து நோய்களை குணப்படுத்திக் கொள்வோம். குர்ஆன், சில மக்கள் ரமலானுக்கு மட்டும் குர்ஆனை வச்சிருக்கிறோம், ரமலானுக்கு பின்னால குர்ஆனை தொடக்க இல்ல. அல்லாஹ் மன்னிக்கணும் கண்ணியமானவர்களே. குர்ஆன் எங்கட உள்ளத்துக்கு ஒளியை தரக்கூடியது, கண்ணுக்கு வெளிச்சத்தை தரக்கூடியது, உடம்புக்கு சக்தியை தரக்கூடியது, நோயை இல்லாமலாக்கக்கூடியது. ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அல்லாஹ் அதுல ஷிஃபா வச்சிருக்கிறான். அதனால குர்ஆனை அதிகமாக ஓதுற பழக்கம், குறைந்த அளவு ஒரு நாளைக்கு குர்ஆனை பிரட்டாம என்ற ஒரு நாள் கழியக்கூடாது. ஏதாவது பயணங்கள், பிரயாணங்கள், வேலை சோழிகள் இருந்தாலும் ஒரு 2-3 பக்கத்தையாவது ஓதிட்டு தூங்குற பழக்கம் எங்கட வாழ்க்கையில வரணும்.
ஜிக்ருங்கிறது பல பேருடைய நாவிலேயே இல்லாத ஒன்று. சும்மா யோசிச்சுட்டு இருப்பாங்க. பிரயாணிகள் போற நேரம் சும்மா பார்த்துட்டு ஏதோ வாய்ப்பாக்குற மாதிரி பார்த்துட்டு போவாங்க. ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள்ல ஃபஅக்ஸிரு ஃபீஹி மினத் தஹ்லீலி வத் தக்பீரி வத் தஹ்மீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஜிக்ர் அதிகமாக சொல்லுங்க என்றாங்க. அதே போல அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லணும். அரஃபாவுடைய தினத்திலே சுபஹுடைய ஃபர்து தொழுகையிலிருந்து தக்பீர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் சொல்றது சுன்னத். கண்ணியமானவர்களே, இந்த முதல் 10 எல்லா நேரங்களிலும் தொழுகைக்கு பின்னால இல்ல, குறிப்பிட்ட நேரம் கிடையாது, எல்லா நேரங்களிலும் தக்பீர் சொல்றது மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. சஹாபாக்கள் இப்னு உமர் அலி அவர்கள், அபூ ஹுரைரா அவர்கள் போன்றவர்கள் பஜாருக்கு போவாங்க. பஜாருக்கு போய் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து தக்பீர்களை சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, ஆடுகளை மாடுகளை குர்பான் பிராணிகளை பார்க்கிற நேரம் தக்பீர் சொல்லணும். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த சுன்னத்தான இபாதத்துகளாக இருக்கிறது. அதனால அதிகமாக நாங்கள் சிக்கர்கள்ல ஈடுபடுறது, இஸ்திக்பார்ல ஈடுபடுறது, அதே போன்று ஸலவாத்துக்கள் அதிகமாக சொல்றது. ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்றது இன்றைக்கு அறவே இல்லைன்னு தான் சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் மாறி சில மக்களுக்கு சொன்னா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்ட வந்தவங்க சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொன்னா ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? ஸலவாத்துங்கிறது யார் மேல சொல்றோம், யாரையோ புகழ்றோம். பாடசாலைக்கு வந்து ஏதாவது ஒரு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு, அவர் வார நேரம் அவருக்காக வேண்டி 2 பக்கத்திலையும் இருந்து அவரை வரவேற்கிறதுக்கு எத்தனையோ பாடல்களை பாடி வரவேற்கிறோம். கண்ணியமானவர்களே, ஏதோ பல விஷயங்களுக்கு பல பேரை வரவேற்கிற நாங்க எங்களுக்கு மார்க்கத்தை கொண்டு வந்து தந்து எங்கட உயிரிலும் மேலான நாளைக்கு எங்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்யக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்றது இன்றைக்கு எங்க சமூகத்தில் ஆகவே இல்லாமல் போன ஒன்று என்று சொல்லலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதனால நாங்கள் இழந்தது பலது. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி இல்லைன்றோமே, பிள்ளைகளுக்கு படிப்பு வருது இல்லைன்றோமே, ஓதல் வருது இல்லைன்றோமே. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸலவாத்து முந்தைய கால மக்கள் ஏதோ சொல்ல வருவாங்க, அவர்களுக்கு ஞாபகம் வராட்டி உடனே ஸலவாத்து சொல்லுவாங்க. ஏதாவது மஜ்லிஸ்கள் முடியக்கூடிய நேரத்தில் ஸலவாத்து சொல்லி மஜ்லிஸ்கள் முடியும், சுபஹான கலிமா சொல்லி மஜ்லிஸ்கள் முடியும். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தர் நினைச்சு நேரத்துக்கு எழும்பி பேசிடுவாங்க. அங்கே சுபஹான கலிமாவும் இல்லை, அங்கே ஸலவாத்தும் இல்லை. ஸலவாத் என்ற வாடையை இல்லாம போல ஒரு சமூகமாக எங்கள் சமூகம் மாறி இருக்குது. எந்த ஸலவாத்து ஃபர்லோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பேரை சொல்லும் பொழுது ஸலவாத்து சொல்றது ஃபர்லு, ஸலவாத்து சொல்ல இல்லைண்டா அவன் கஞ்சன் என்றாங்க, அவனுக்கு பதுவா இருக்குதுன்றாங்க. அதையும் விளங்காம ரசூலுல்லாஹ்வுடைய பேர் கேட்டு கூட ஸலவாத்து சொல்லாத எத்தனையோ நாவுகள் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் லேசான விஷயங்கள் அல்ல. மார்க்கம் என்று சொன்னால் நாங்க எண்ணி வச்சிருக்கிற 4-5 விடயங்கள் எல்லாம் மார்க்கம். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள்ளாலே பூர்த்தியாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் நுழைஞ்சு கொள்ளணும். மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு மிகவும் புனிதமான நாள் தான் அரஃபாவுடைய நாள். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்திக் கொண்டு இஸ்லாத்தை பூர்த்தியாக்கின, மார்க்கத்தை பூர்த்தியாக்கின நாள் தான் அரஃபாவுடைய நாள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமு தர்வியா என்று சொல்லக்கூடிய பிறை 8 போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி அவர்கள் மினாவுக்கு போனாங்க. மினாவில் இருந்து அரஃபாவுடைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதி நமீராக்கு போனாங்க. இன்னைக்கு மஸ்ஜிது நமீரா என்று சொல்லி மிக பெரிய ஒரு பள்ளி அந்த அரஃபா திடல் இன்னைக்கு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கிருந்து சூரியன் நடுவுச்சிக்கு வந்து ஜவாலானத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருல் வாதிக்கு போனாங்க. தன்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்தில அங்க இருந்துதான் ஜபலுர் ரஹ்மா என்ற அந்த இடத்துல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குத்பா பிரசங்கம் செஞ்சாங்க. அங்கே பல விடயங்களை சொன்னாங்க. மக்களுடைய இரத்தத்துடைய விடயத்திலே நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், மக்களுடைய சொத்துடைய விடயத்திலே நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மக்களுடைய மானம் மறுவாதி, அது ஏழையாக இருந்தாலும், அது படிக்காதவனாக இருந்தாலும், கூலி வேலை செய்யறவனாக இருந்தாலும், உங்களுக்கு கீழே வேலை செய்யறவனாக இருந்தாலும்
மானம் மறுவாதையுடைய விடயத்தில் ஒவ்வொருத்தரோடையும் கண்ணியமாக நடந்துக்கோங்க. அரபிக்கோ அஜமிக்கோ அவர்கள் அரபி என்றத்தினாலே இவன் அஜமி என்றத்தினாலே பெருமையும் தாழ்வும் உயர்வும் இழிவும் யாருக்கும் கிடையாது. யாருக்கு தக்குவா இருக்குதோ இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், யார்கிட்ட தக்குவா இருக்குமோ அவனுக்கு தான் எனக்கிட்ட மதிப்பு அல்லாஹ் கிட்ட மதிப்புன்ற விடயத்தை சலாசமவங்க அரபா பெரும் வெளியில சொன்னாங்க. இன்னைக்கு பணத்தை வச்சு பட்டத்தை வச்சு பதவியை வச்சு நாங்க இன்னைக்கு மமதை அடிச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ ஏழைகள் எத்தனையோ படிப்பறிவில்லாதவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருப்பார்கள். அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் மாற வேண்டும். அனைவர்களையும் ஒரு சமமாக மனிதர்களாக பார்க்க வேண்டும். இன்னும் வட்டி விடயத்தை சொன்னார்கள். வட்டி விடயத்தை தள்ளுபடி செய்தார்கள். வட்டி இல்ல, எதை நீங்கள் கொடுத்தீர்களோ அதை மாத்திரம்தான் நீங்கள் திருப்பி எடுக்க வேண்டும். முதலாவது சொன்னார்கள், நான் என்னுடைய தந்தையுடைய சகோதரராகிய அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுடைய வட்டியுடைய அந்த வட்டி விடயத்தை நான் தள்ளுபடி செய்கிறேன். முதலை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும் என்றார்கள். இன்று எத்தனை பேர் வட்டியிலே சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறோம். நாங்கள் ஓடக்கூடிய த்ரீவில் வட்டி, ஓடக்கூடிய வாகனம் பினான்ஸ், இது போன்று கண்ணியத்துக்குரியவர்களே எத்தனையோ பேருடைய நகைகள் அடமானம் வைக்கப்பட்டிருக்குது பேங்க்ல. அல்லாஹ் பயந்து கொள்ளணும். ஒரு நாளும் வாழ்க்கையில பறக்கத்துண்டாகாது. நாளுக்கு நாள் முசீபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதான் வட்டி. கண்ணியத்துக்குரியவர்களே, வட்டி விடயத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். கடைசியாக கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்களுடைய விடயத்திலே பெண்களுடைய விடயத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து போங்கன்னு சொல்லி சலோசனவர் சொன்னாங்க. எங்கட மனைவிமார்கள் எங்கட வீட்டுக்கு வந்த வேலைக்காரி அல்ல, கையை நீட்டி அடிக்க இயலாது. மனைவியுடைய விஷயத்துல அன்பாக இரக்கமாக மார்க்கமுள்ள மனைவியாக, நாளைக்கு நான் மௌத்தானா எனக்கு துஆ செய்யக்கூடிய மனைவியாக, மனைவியுடைய ஹக்கையும் நிறைவேற்றி தாயுடைய ஹக்கையும் நிறைவேற்றி அழகான முறையில் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல பல விடயங்களை அரஃபா பெருமறையிலே சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மிக முக்கியமான கண்ணியமான தினங்களிலே நாங்கள் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய தினத்துக்கு பின்னால் பெருநாளுடைய தினத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். பெருநாளுடைய தினங்கள் கேலி கூத்துக்காக வேண்டி தரப்பட்ட தினங்கள் அல்ல. உள்ளங்கள் எல்லாம் மரணிக்கக்கூடிய நாளிலே அல்லாஹ் பெருநாளுடைய இரவை யார் ஹயாத்தாக்குகின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டான். அந்த இரவு அமல்ல இபாதத்துல கழிப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, பெருநாளுடைய நாட்கள்ல சொந்த பந்தங்களுடைய வீடுகளுக்கு போவோம். மக்களோட யாரோட நாங்க கோபதாபம் இருக்குதோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். எங்களால முடியுமான உதவிகளை மக்களுக்கு செய்வோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய கடமைகளையும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்ற நல்ல மக்களாக யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் வாழ வைப்பாயாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்களை குறைகளை மன்னிப்பாயாக, தப்புக்களை தவறுகளை மன்னிப்பாயாக, பாவத்தை வெறுத்து ஒதுங்கி வாழக்கூடிய சந்தர்ப்பங்களை உண்டாக்கி தந்தருவாயாக. மிகவும் கண்ணியமான புனிதமான நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அதைவிட கண்ணியமான அரஃபாவுடைய நாளை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த அரஃபாவுடைய தினத்திலே யார் யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுக்கின்றாயோ யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த அரஃபாவுடைய தினத்திலே யார் யாருடைய துஆக்களை கபூல் செய்கின்றாயோ யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளையும் உனக்கிட்ட கேட்டு யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களையும் கபூல் செஞ்சு யா அல்லாஹ். லட்சம் மக்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்று இன்றைய தினம் ஹஜ்ஜுடைய கடமையை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களுடைய கண் மாணிக்கங்களால அந்த காபத்துல்லாவை காணக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை எங்களுக்கும் தாயா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை இழந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்திடாதே ரப்பே. மௌத்துக்கு முன்னால ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலைமையில திடகாத்திரமாக இருக்கக்கூடிய நிலைமையில இந்த பாக்கியங்களை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ். யார் யாரெல்லாம் எங்களுடைய ஊரில் இருந்தோம் நாட்டில் இருந்தோம் பல நாடுகள் இருந்தோம் ஹஜ்ஜுடைய கடமைக்கு சென்றார்களோ யா அல்லாஹ் எல்லாருடைய ஹஜ்ஜுகளையும் ஹஜ்ஜே மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற நியத்து வைத்து அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அந்த விடயங்கள்ல அவர்களுக்கு லேச கொடுத்தியா அல்லாஹ். அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் வசதி வாய்ப்பு இருந்தோம் இன்னும் அந்த எண்ணங்கள் வரலையோ அவர்களுக்கு அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய எண்ணங்களை உண்டாக்கி கொடுத்தியா அல்லாஹ். எனக்கு கண்ணியமான பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். வாழ்க்கையில பரக்கத் செஞ்சியா அல்லாஹ். அவர்கள் உடம்புல ஆரோக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். அவர்கள் கபராளிகளாக இருந்தால் கபர்களை சுவர்க்க பூங்கவனமாக ஆக்கி கொடுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்க ஊருக்கு பரக்கத்தையும் செழிப்பையும் உண்டாக்கியா அல்லாஹ். ஒற்றுமையாக வாழக்கூடிய அமைப்பு உண்டாக்கியா அல்லாஹ். வனதாலும் இடதாலும் மேலாலும் கீழாலும் அனைத்து புறத்திலும்
எங்களுடைய ஊருக்கு பாதுகாப்பு தந்திரியா அல்லாஹ். அனர்த்தங்கள், அழிவுகள், இனக்கலவரங்கள் ஏற்படாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். சந்தோஷமான நீ விரும்பக்கூடிய செயல்பாடுகள் இந்த பூமியில் இருந்து யா அல்லாஹ் உன்னை நோக்கி வானத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கிறியா அல்லாஹ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد نبي الامي وعلى اله واصحابه وسلم اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا وقد قال الله سبحانه وتعالى في قرانه الكريم وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العليم. واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم بالبدع فإن البدع تهدي المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه رحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد نبي الامي وعلى اله واصحابه وسلم اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا وقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العليم. واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدع فإن البدع تهدي المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وقال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشهدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقلام علي رضي الله تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء الجنة الحسن والحسين سيدا شباب أهل الجنة ورضي الله عنهم وحمزة وأسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم ورضي الله عنه. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين ودمر أعداءك وأعداء الدين فانصرنا على القوم الظالمين. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العلي العظيم يذكركم يدعو يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأجل وأتم وأهم وأعظم وأكبر والله يعلم ما تصنعون.